அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்திக்கிறதோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்போது நிற்கும் இடம் மோர்னிங் சைட் அண்ட் பின்ஸ் சந்திப்புக்கு அருகாமையில் உள்ள ராசு அண்மையில் உள்ள சிறிய முச்சவடியில் டேஸ்ட் ஆஃப் கேமல் 2025 என்ற நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த வகையில் நான் இலங்கையில் படிப்பித்துக் கொண்டிருந்த காலத்தில் என்னிடம் 1982ஆம் ஆண்டு படித்த ஒரு மாணவன் இன்று எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு என்னை கண்டு நான் அவரை இனம் காண முடியவில்லை. இருந்தாலும் அவர் என்னிடம் என்னை இனம் கண்டு என்னோட கதைத்ததையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே அந்த நண்பருடைய அந்த மாணவனுடைய என்னிடம் படித்த மாணவனுடைய பெயரை கூட நான் மறந்துவிட்டேன். இருந்தாலும் அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறேன். வணக்கம். என்ன உங்களோட பேர் என்னன்னு சொல்லி என்னிடம் படிச்சது எத்தனை ஆண்டு என்னட்ட படிச்சீங்களா? நெல்லியடி சென்ட்ரலுக்கு என்ன பாடம் படிக்கிறீங்க? என்னோட பொட்டி படிக்கிறீர்கள். சரி, படிக்கிற காலம் அதுக்கு பிறகு உங்களை பிரிஞ்சு இந்த 82ஆம் ஆண்டுல இப்போ இத்தனை வருடம் 40 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறோம்னா நீங்கள் என்னிடம் பொட்டி படிக்க நீங்கள் ஒரு அட்வான்ஸில் படிக்கிற மாணவனாக இருந்திருக்க வேண்டும். இப்போ 40 வருடம்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60 வயது, சரியா 60 வயது இருக்கணும்னா சரி. உண்மையில் பாருங்கள் எவ்வளோ காலம் சென்று விட்டது. உண்மையில் உங்களை சந்தித்தது பெரிய அடையாளம். நான் அடையாளம் மாறிட்டுனா இல்லையா? இல்லை, நான் மாற இல்லையா? நீங்கள் என்ன கண்டு என்ன தெரியுமான்னு கேட்டபொழுது நான் கூட பார்த்த முகம் இருக்குன்னு சொன்னாலே உண்மையில் எனக்கு எந்த சந்தர்ப்பத்தில் உங்களை தெரியுமென்றது உண்மையில் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்னை பல பேருக்கு தெரியும். நான் இந்த ரேடியோ மற்றது பேப்பர் எடிப்பேன், நான் கூட மற்ற இந்த நெடுக டிக்டாக்ல வாரினான், நிறைய புத்தக வெளியீடுலாம் செய்யலாம். நம்ம பப்ளிக்கில் நான் டீல் பண்ண முடியாது. என்ன சில பேருக்கு தெரியும். ஆனால் எனக்கு பல பேருக்கு முகம் ஞாபகம் இல்லை. ஆனால் மீடியாண்டுடைய பல பேருக்கு தெரியும். அந்த வகையில் நீங்கள் இந்த 82ஆம் ஆண்டு என்னென்ன படித்த மாணவன் 40 வருடத்துக்கு இந்த முகத்தில் ஞாபகமா 40 வருடத்துக்கு ஒரே மாதிரி 40 வருடத்துக்கு பிறகு என்னை சந்திக்க பொழுது வணக்கம் என்றால் நீங்கள் நான் படிப்பிக்க பொழுது நான் படிப்பித்த விதத்தில் என்னை கவர்ந்த விஷயம் என்று உங்களுடைய கவர்ந்த விஷயம் என்னை கவர்ந்த விஷயம் என்ன என்று சொல்ல முடியும்? உங்களுக்கு அதிகமாக பிடித்தவன் சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத சம்பவம் இதுதான். இந்த நிகழ்வை நான் வாழ்க்கையில் மட்டும் மறக்க முடியாது. 40 வருடத்துக்கு பிறகு நான் படிப்பித்த மாணவன் கனடாவில் என்னை சந்தித்து என்னை பெருமைப்படுத்தியாக நான் நினைப்பேன். நான் படிப்பித்த பாடம் சொல்லுங்க. நான் படிப்பிக்க சொல்லுங்க. அதை பிரிக்க சொல்லுங்க. நாடாவில் போட்டு நான் தான் நாடாம் சொல்லுங்க. அதை பற்றி சொல்லுங்க. அதை பற்றி சித்தப்படி மறந்து நாடகம் கொண்டு நாடகம் கொண்டு செய்தாங்க சின்ன நாட்டு டியூட்டர். சரி சரியா. அப்போ நீங்கள் என்னட்ட ஏழு படிச்சுட்டு வெளியில் அப்புறம் என்ன செய்தீங்க? அப்புறம் என்னென்ன செய்தோண்டு கனடாக்கில் வந்தீங்களா? ஏமல்ல இருந்தீங்க. என்ன உண்மையில் நல்ல விஷயம். உண்மையில் பாராட்டக்கூடியது. எனது உங்களோட சொந்த இடம் வந்து நெல்லியடி. என்ன அப்படின்னா நெல்லியடி. இங்கே படித்த ஸ்கூல் வந்து நெல்லியடி சென்ட்ரல். என்னட்ட படிக்க நெல்லியடி சென்ட்ரல் தான் அதுக்கு முதல் படிக்கிறீங்க. என்ன உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். சரி, இன்றைய இந்த விழா பற்றி என்ன செய்கிறீங்க சொல்லுகிறீங்க? நாளைக்கு வரீங்க. அதாவது நீங்கள் மணி எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். எல்லாம் யூனிவர்சிட்டி முடிச்சிடணும். எல்லாரும் இண்டிபெண்டாக இப்போ வேலை செய்யணும். எனக்கு மகள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறா. அவள் ஆல்மோஸ்ட் மேரி பண்ண மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். மகனும் மேரி பண்ணிட்டார்.
ஏஎல் பாடம்